வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வரக்கூடிய மொழிபெயர்ப்பியல் அப்படிங்கிற பகுதி, அந்த புத்தகம் சண்முக வேலாயுதம் அவர்கள் எழுதின புத்தகம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து மொழிபெயர்ப்பு கொள்கைகள் அப்படிங்கிறது தான். சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வினாக்கள் வடிவில் இருப்பதை விட இந்த மாதிரி செய்திகளாக கேட்கும்போது இந்த செய்திகளை ஒரு 2-3 முறை நீங்கள் காதில் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மனதில் அது குறித்த செய்திகள் உள்வாங்கப்படும். அதுக்கப்புறம் அதை தேர்வுகளில் வினா விடை ஒரு மதிப்பெண் வினாவாக கேட்டாலோ அல்லது கூற்று காரணம் கொடுத்து கேட்டாலோ நிரல்படுத்துக என்று கொடுத்து கேட்டாலோ நம்மளால் விடையளிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதைச்சிங்க செவி வழியாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்குள்ள நிலையை பொறுத்தளவில் பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு கலை இலக்கியத்துறையை மட்டும் இல்லாமல் அறிவியல், சட்டம், பொருளாதாரம், வரலாறு, கலைகள் அப்படின்னு சொல்லி பல வகையில் என்ன செஞ்சிட்ருக்கு, ஊடுருவிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இலக்கியம் இதில் வந்து முதலிடமும், அறிவியல் துறைகள் 2ஆம் இடமும், சமயம், கலைகள், உரைநடை இதெல்லாம் 3வது இடமும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3வது 4வது இடத்தை, சமயம் 3வது இடத்தையும், கலைகள் 4வது இடத்தையும், உரைநடைகள் 5வது இடத்தையும் பிடித்ததாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ இதை கூட நமக்கு வந்து எந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம், நிரல்படுத்துக அப்படிங்கிறதுல கொடுத்து கேட்கலாம். அப்போது இலக்கியம் முதலிடம், அறிவியல் 2ஆம் இடம், சமயம் 3ஆம் இடம், கலைகள் 4, உரைநடை 5. ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ப மொழிபெயர்த்தல் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒவ்வொரு அளவுகோலை வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னா அது ஏற்புடையதாக இருக்காது. அதனால் இந்த துறைகள் மொழிபெயர்ப்பை பொறுத்தளவு சில அடிப்படை கூறுகள் எல்லாம் இருந்தாலுமே மற்ற நிலைகளில் தமக்கென சில சிறப்பு கூறுகளை கொண்டு இருக்கிறது. அடிப்படை கூறுகள் ஒன்றா இருந்தாலும் சிறப்பு கூறுகள் தனியாக இருக்குது. இந்த ரெண்டையுமே, அடிப்படை கூறு, சிறப்பு கூறு, இந்த ரெண்டையுமே மொழிபெயர்ப்பு கொள்கைகளாக நம்மளால் ஏற்க முடியுமானா கிடையாது, அதையும் ஏற்க முடியாது. முதலாவதாக பார்த்தோன்னா எல்லா பொது கூறாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த அடிப்படை கொள்கைகள் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற வரன்முறையை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயம் இருக்கிறது. இல்லை முரண்பாடுகள், மூல நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மற்றொரு மொழிக்கு மாற்றுதல் அப்படிங்கிற நிலையில் மூல நூலினுடைய கருத்துக்களில் கொஞ்சம் கூட என்னது ஏற்படக்கூடாது, மாறுபாடு ஏற்படுதல் இருத்தல், அது ஏற்படாது இருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி முரண்பாடு தோன்றின் மொழிபெயர்ப்பின் நோக்கம் தடைபட்டுவிடும். அதனால் மொழிபெயர்ப்பாளர் மூல நூலில் நன்கு புரிந்து கொண்டு அதன் பின்பு மொழிபெயர்ப்பில் இறங்க வேண்டும். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிதான வேலை கிடையாது. மூலப்பாடம் எழுதவல்ல ஆற்றல் உடையவர்களை விட மொழிபெயர்க்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமான சுமை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம். மொழிபெயர்ப்பாளருக்கோ இரு மொழிகள்லேயும் தேர்ந்த கல்வி ஞானம் இருக்க வேண்டும். அதே மாதிரி சொல்லுக்கு சொல் பெயர்த்தெடுப்பது அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பெயர்க்கப்பட வேண்டியது எது அப்படின்னா பொருள் தான். சொல்லுக்கு சொல் பெயர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு மொழிக்கு ஏற்றார் போல் அதனுடைய பொருள் மாறுபாடு ஏற்படும். அதனால் முக்கியமாக அந்த பொருள் தான் வந்து என்ன செய்யணும், மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அன்கணம் பெயர்க்கும் போது அந்த நாட்டு வழக்குகளையும் மரபுகளையும் நன்கு தெரிந்திருத்தல் ரொம்பவே இன்றியமையாது அப்படிங்கிறத கவிமணியின் கூற்றை இணைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போது இந்த வகையில் பார்க்கும்போது நூலை மொழிபெயர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்க வேண்டிய திறன் என்ன அப்படிங்கிறது நமக்கு புலன்படுது. இப்போ முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா தவறான கருத்துக்களை மாற்று மொழியினருக்கு அறிமுகப்படுத்துவதோடு மொழிபெயர்ப்பு நின்று மாறி அது தழுவலாக மாறிடும். அதில் என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை அப்படியே சொன்னோன்னா தான் அது வந்து மொழிபெயர்ப்பு. அப்படி இல்லாமல் நூலை வந்து எழுதின ஆசிரியர் என்ன சொல்ல வராரோ அதுக்கு மொழிபெயர்ப்பாளர் அப்படியே மாறுபட்டு சொல்லிவிட்டா இது வந்து என்ன செஞ்சிடும், தழுவல் நூலாயிரும். மொழிபெயர்ப்பாக என்ன செய்யாது, இருக்காது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. இப்போ இதுக்கு வந்து ஜான் W.H. ட்ரூ அண்டு ஜான் லாசரஸ் அப்படிங்கிறோடைய மொழிபெயர்ப்பு இது. அவங்க மொழிபெயர்த்திருக்கிறது என்ன அப்படின்னா, let him who does virtuous deeds be of
spotless mind to that extent is virtue as else is vain show அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த மொழிபெயர்ப்பு செயல்களை செய்வதில் குற்றமில்லாத மனத்தினை உடையவனாக இருத்தல் அறம் என மொழிபெயர்த்து மூலத்திலிருந்து அப்படியே மாறுபடுது. அப்போது குற்றமற்ற மனதினை உடையதாய் இருப்பதுவே அறம் அப்படின்னு திருவள்ளுவர் மூலம் உணர்த்தக்கூடியது. இங்கே அவங்க மொழிபெயர்ப்பாளர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த கருத்தை அப்படியே மாற்றியிருக்கிறார். இப்போ இது மொழிபெயர்ப்பாளர் கொண்டுள்ள கருத்து மாற்றத்துடைய விளைவு. இதோட பார்த்தா ஜியு போப் என்பவர் இந்த குறளை ஸ்பாட்லெஸ் பி தோ இன் மைண்ட் திஸ் ஒன்லி மெரிட்ஸ் விட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்காரு, அது மொழிபெயர்த்து அதற்கு ஒரு விளக்கமும் அவர் கொடுத்துருக்கிறார். இதையே எஸ்ஆர்வி அரசு அப்படிங்கிறவர் இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்கிறாரு. இப்போது கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் பி பியூர் இன் மைண்ட் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இரண்டாவது மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சற்று என்ன செய்து வேறு மாதிரி அமைகிறத நம்ம பார்க்க முடியும். இதனை உண்மை மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் என்றே தோன்றுகிறது. அதில் இந்த மொழிபெயர்ப்புடைய மூலத்தினையும் அது விளக்கி தருவதாக இருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்தோன்னா மூலத்தோட பொருளில் இருந்து மாறுபட்டு உரைத்ததால் தான் மொழிபெயர்ப்பு தவறு அப்படின்னு என்ன செய்யப்படுது, காட்டப்படுகிறது. மூன்றாவது நான்காவது மொழிபெயர்ப்பு ஓரளவு உண்மை மொழிபெயர்ப்புகளாக வெளிவந்துள்ளது. இரண்டு மொழிபெயர்ப்புகளுமே வேறுபட்ட சொற்களிலே ஒரே கருத்தை, அதாவது இங்கே சொல்லியிருக்கிறது இதுதான் இரண்டாவது மொழிபெயர்ப்பு, இது 3, 4 இது 2 தான் ரொம்ப தெளிவான மொழிபெயர்ப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஐந்தாவது மொழிபெயர்ப்பானது ஒரு விளக்க மொழிபெயர்ப்பு என்று அமைந்த கருத்தினை விளக்கி தருகிறது. இதனையும் நாம் மொழிபெயர்ப்பா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கருத்தினை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பதால் அதனை மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை. முதல் மொழிபெயர்ப்பில் பொருள் வேறுபாடு ஏற்படுவதனால் மூல நூலோட கருத்தை தவறாக புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதனால் அதை மூல நூல் ஆசிரியரை விட மொழிபெயர்ப்பாளர் தான் அங்கே முன்னணிக்கிறார். இரண்டாவது மூன்றாவது மொழிபெயர்ப்புகள் விளக்கங்களாக அமைகிறது. ஆனால் நான்காவது மொழிபெயர்ப்பு தான் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஆங்கில கவிதையில் திருக்குறளை கூறுகின்றதாகவும் இருக்கிறது. இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 5 மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 மொழிபெயர்ப்பில் நமக்கு தேர்வில் கூட இந்த பொருளை கொடுத்து, இந்த திருக்குறளை கொடுத்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இந்த பொருள், அதுக்கப்புறம் இந்த இந்த இரண்டாவது ஜியு போப் எழுதினது, அதுக்கப்புறம் எஸ்ஆர்வி அரசு எழுதினது, அதுக்கப்புறம் கஸ்தூரி சீனிவாசன் எழுதுறது, இங்கே நான்காவது இருக்கிறதான் ஓரளவுக்கு பொருத்தமுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்கும்போது இந்த 4ஐயும் கொடுத்து பொருத்தமுடையதாக அமைந்தது, ஏற்புடையதாக அமைந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்ல தெரியணும். அதான் நான்காவது மொழிபெயர்ப்பு தான் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஆங்கில கவிதையில் திருக்குறளை கூறுகின்றதாகவும் அமைகிறது. அப்போ சரியாக அமைகிறது எதுனா நான்காவது எஸ்ஆர்வி அரசு எழுதின அந்த கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் எழுதின மொழிபெயர்ப்பாக அதை என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்புகள் நிறைய பேர் நிறைய நூல்களை நிறைய பாடல்களை மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டபடி மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ மூல நூலுடைய கருத்தும் அவங்களுடைய கருத்தும் மாறுபட்டதாக நினைச்சுக்கிறது விடுகிறது. இதே மாதிரி அறிவியல், மருத்துவம், சட்டம், வரலாறு இதிலெல்லாம் இந்த மாறுபாடுகள் ஏற்பட்டதுன்னு வைங்களேன், அது நிறைய பிரச்சனைகளை என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திவிடும். இப்போ எளிமை, ஒரு மொழி கருத்தினை மற்றொரு மொழியினருக்கு அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிற நிலையில் இது மிகுதியாக தேவைப்படுது. எது, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது எப்போதுமே அறிஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் புரியக்கூடிய நிலை, வண்ணம், அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு புரியக்கூடிய நிலையில் அமைக்கப்படணும். மூல நூலினுடைய அழகு, சிதையா வண்ணம், கற்போருக்கு இயல்பான நடையில் இது மொழிகளால் என்ன செய்யுது, மொழிபெயர்ப்பு அப்படின்னு தோற்றமளித்து விடாதபடி எளிய இனிய சொற்களை பெயர்த்து எளிமையாக கொடுக்கணும். சான்றா குஜராத் மொழியில் மூலமாக இருந்து பின் ஆங்கிலத்தில் அமைந்த கோயிலிலே நாட்டியமாடுகின்ற நாட்டியக்காரியின் அளவில்லாத அன்பினை வெளிக்காட்டுகின்ற நாவல் தான்
ஜெய சோமநாத் அப்படிங்கிறது. அந்த நாவல் வந்து என்ன செய்யுது, இட் வாஸ் த 11th day of the month அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி தொடங்குது. அதன் மொழிபெயர்ப்பு வந்து 1082ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசி காந்தத்தின் கவரப்படுவது நூல் அப்படின்னு இந்த மாதிரி வருது. அதோடு எஃப்எல் லூக்காஸ் என்பவர் மொழிபெயர்ப்பை பற்றி நல்ல மொழிபெயர்ப்புகள் காலத்தின் முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு நினச்சிறாரு சொல்கிறாரு. இதனையும் மொழிபெயர்ப்பினுடைய எளிமை அப்படிங்கிற குணநலனுக்கு சான்றாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா தெளிவு. இந்த கருத்து எதில் இருக்குன்னா, நமக்கு ஜெய சோமநாத் அப்படிங்கிறது எழுதுனது கேஎம் முன்சி அவர் எழுதினது. அதுக்கப்புறம் சரஸ்வதி ராம்நாத் ஜெய சோம்நாத் அதனுடைய மூலத்தில் இதுவும் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் ஃபினாலே அப்படிங்கிறவர் அவர் கொடுத்த கருத்து. இது எல்லாமே இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இந்த நல்ல மொழிபெயர்ப்பு நம் காலத்தின் முக்கிய தேவைகள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்கிறது. தெளிவு. மொழிபெயர்ப்பினை கற்கும் பொழுது அது மிக தெளிவாக அமைந்திருத்தல் தான் எடுத்ததன் நோக்கம் நிறைவேறும். அது ரொம்ப தெளிவாக அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மொழிபெயர்ப்பை அந்த நூலை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த நோக்கம் வந்து என்ன செய்யும், நிறைவேறக்கூடியதாக இருக்கும். கருத்து தெளிவிற்காக மூல நூலின் மிக நீண்ட தொடர்கள் அங்கங்கே எளிய தொடர்களாக்கி என்ன செய்யலாம், மொழிபெயர்க்க முடியும். மூல நூலார் பயன்படுத்தியிருக்கும் கடினமான பதங்களையோ அன்றி மொழிபெயர்ப்பினை படிப்பார் அறியாத சில மரபு சொற்றொடர்களையோ பொருட்களையோ மொழிபெயர்க்க வேண்டியவர் அவற்றை கற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க அறிந்த வழக்கு மொழிகளில் தருவதால் அதுவும் தவறு கிடையாது. ஆங்கிலத்தில் மிக பரவலாக கூறப்படுகிற மரபு சொற்றொடரான கேரிங் கோல் டு நியூ காஸ்டில் அப்படிங்கிற என்பதை இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கொல்லன் தெருவில் ஊசி விற்றல் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். ஆனால் இதனை யாழ்ப்பாணத்து தமிழர்கள் புரிய வைக்கணும்னா யாழ்ப்பாணத்துக்கு பனங்கொட்டை கொண்டு போதல். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சென்டென்ஸை கொடுத்து இதில் வந்து இது வந்து ஏற்புடைய தமிழ் பழமொழி இல்லை இலங்கைக்கான மரபு தொடர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், எழுத தெரியணும். ஏற்புடைய அந்த கூற்று காரணம் அப்படிங்கிறதுல கொடுத்து கேட்கலாம். ஒவ்வொரு மொழிக்கும் என்று தனித்த சிறப்பு கூறுகள் நிறையவே என்ன செய்யுது, ஒவ்வொரு மொழிக்கும்னு ஒரு தனித்த சிறப்பு கூறுகள் இருக்குது. ஒன்றினுடைய சிறப்பு மற்றொன்றில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த மொழியினரின் மரபுகளும் பழக்க வழக்கங்களும் சூழல்களும் இந்த சிறப்பினை என்ன செய்து தோற்றுவிக்குது. இது போன்ற நிலையில தான் அந்த சொற்கள் எப்படி மொழிபெயர்ப்பது என்ற சிக்கலை என்ன செய்து உருவாகுது. அந்த சொற்களை அவ்வாறே தந்துவிட்டு அவற்றிற்கு தேவையான விளக்கங்களை அடிக்குறிப்பில் தந்து விடலாம். அதனால் கற்பார் மூலத்தின் சிறப்பினை அறிந்து கொள்வதோடு அவற்றின் சிறப்பினையும் புரிந்து கொள்ள இயலும். இதை தான் ராமகிருஷ்ணன் தமது லியோ டால்ஸ்டாயின் சக்கரவர்த்தி பீட்டரை அப்படிங்கிறது மொழிபெயர்க்கும் பொழுது ஃபாயர்கள் ருஷ்ய நாட்டு நிலப்பிரபுக்கள் அப்படிங்கிற ஒரு வகையினர், உச்சவட்டத்து பிரபுக்கள் மகாபிரபுக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னா அந்த தட்டில் இருந்தவர்கள் பாயர்கள் என்று குறிக்கப்பட்டனர் அப்படின்னு விளக்கி இருக்கிறத பார்க்கலாம். நூல் முழுவதும் இவ்வாறு பல விளக்கங்களை அவர் சொல்லி இருக்கிறதுனால எல்லா மொழிபெயர்ப்பாளரிடையும் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது. இப்போ மூலத்தில் உள்ள சொல்லும் எழுத்தும் மொழிபெயர்ப்பாளருடைய சுதந்திரத்தை பாதிக்கும் விலங்காக அமைந்துவிடக்கூடாது. சொல்லு வந்து இந்த சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்துடக்கூடாது. சில சமயங்களில் மூலத்தில் உள்ள சில சொற்களை அந்த மொழிபெயர்க்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் மூலத்தின் பொது பாவத்தை செம்மையாக மொழிபெயர்ப்பதற்காக தான் சில சொற்களை தமிழாக்கம் செய்யாமல் தவிர்க்க வேண்டியதும் இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாராஜன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறார். தன்வயமாகும் பிறமொழி சொற்கள், பிறமொழியில் இருந்து பெயர் சொற்கள், அதாவது பாத்திரத்தினுடைய பெயர், இடப்பெயர், இது எல்லாமே நம்மிடையே இல்லாத பொருட்களின் பெயர்களும் மூலத்தில் வரும்போது அவற்றை நம்ம ஏற்றுக்கிட்டு அதற்கு ஏற்புடைய ஒரு இதை வந்து இங்கே என்ன கொண்டு வரணும்,
உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத சகப்பிரியர் என்றும், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்பதை வாணிபுர வணிகன் அப்படின்னும் தமிழ் பெயராக என்ன செஞ்சுருப்பாங்க, மாற்றியிருப்பாங்க. இப்போ இப்படி மாற்றுறதுனால ஒரு பெரிய தவறு ஒன்றும் என்ன செய்ய போகிறது இல்லை, ஏற்பட போகிறது இல்லை. மூலநூல் ஆசிரியர், மொழி மற்றும் மூலநூல் அறிமுகம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் தன்னுடைய மொழிபெயர்ப்புடைய முகவுரையில் மூல நூலினை பற்றியும் மூல நூலாசிரியர் பற்றியும் எந்த மொழியில் அமைந்தது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறந்த அறிமுகம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எளிதாக நிச்சயம் இருக்கும். கற்கும் நூலின் மூலம் எது, ஆசிரியர் யார், மொழி என்ன அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒன்று. ராஜா பீர்பால் அவர்களின் நகைச்சுவை பண்பால் அக்பர் உட்பட குடிமக்கள் நிறைய பேர் நன்மை பெற்றாங்க. புகழ்பெற்ற அவருடைய நகைச்சுவை பேச்சுகளும் செயல்களும் இன்றும் இத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனுபவித்து சுவைக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு இலக்கியமாக கூட அது உருவாகிருக்கு. உலக மொழிகள் நிறைய இதில் பீர்பால் கதைகள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி சொன்னாலும் பீர்பால் கதைகள் என்று அசரியா செல்வராஜின் பீர்பால் கதைகள் மொழிபெயர்ப்பின் பதிப்புரை சுட்டுவது போன்று பல நூல்கள் இருக்கிறத நமக்கு சான்றாக தெரியுது. அது மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு நூல்களில் பொதுவாக வேண்டப்படுதலாக அமைவது எது அப்படின்னா, மூல நூலினை பற்றியும் மூல நூலாசிரியர் பற்றியும் மூல மொழி எது என்று அறிவிக்காமலும் இருக்கின்ற நிறைய மொழிபெயர்ப்புகள். இம்மாதிரியான மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கும்போது அதில் இருக்கின்ற செய்தியை நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்வது கடினமாக போயிடுது. இப்போ ராகுல சாங்கிருதியாயன் சுயசரிதை புதிய ஒளி என்ற நூல் எத்திராஜ்லு அப்படிங்கிறவரால் தமிழில் எழுதப்பட்டது. ஆனால் அது மூல நூல் எது, மூலமொழி எது அப்படிங்கிற செய்தி அங்கே கொடுக்கப்படவே இல்லை. இதனால் மொழிபெயர்ப்பு நூலின் செய்தினை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு தடையாக அமைகிறது. இப்போ இதுலேயுமே மூல நூல் குறிப்பிடப்படாமல் எழுதப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து நமக்கு என்ன செய்யலாம், கூற்று காரணம் இதை கொடுத்து கேட்கலாம். அதனால் இதையும் ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு இயல்பு. பொதுவாக மொழிபெயர்ப்புடைய இயல்பு அப்படின்னு சிந்திக்கும்போது பார்த்தோன்னா, மொழிபெயர்ப்பினை படிக்கின்ற ஒருவர் மூல மொழியை தாய்மொழியாக கொண்டவர் மூல நூலினை படிக்கும்போது என்ன உணர்வு பெறுவாரோ அதே உணர்வு பெறுகின்ற வகையில் அந்த மொழிபெயர்ப்பு அமையும். அப்படி இருந்தால் தான் அந்த மொழிபெயர்ப்பு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாக என்ன செய்யப்படும், சொல்லப்படும். நம்ம சௌரியத்துக்கு எழுதணும் அப்படின்னா அந்த இது என்ன செய்ய முடியாது. மூல நூலில் மூல ஆசிரியர் என்ன கருத்தை சொல்ல வராரோ அதுவே இங்கே சேராது. இப்போ மொழிபெயர்ப்பு ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாக நம்ம அந்த மாதிரி மூல நூலில் எந்த மாதிரி இருக்கோ மொழிபெயர்க்கும் போது அது மாதிரி எழுதணும்னா அது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாக சொல்லப்படுது. இப்போ பாரதியின் இங்கிலீஷ் வேர்ஸ் அப்படின்னு எஸ் பிரேமா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் வந்தே மாதரம் பாடலில் 1000 முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் புகழென்ன நீதி அப்படிங்கிறதுல ஆல்தோ எ 1000 cursed may flourish here, a alien shall have no quarter, the mother's son may quarrel and wrangle, yet brothers are they still அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. இதை பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பின் மூல நூல் இயல்பு அப்படிங்கிறது கருத்தின் உணர்வு என்பதற்கு சான்றாக திகழ்கிறது. இவற்றோட நூலின் இயல்புக்கேற்ப சில தனித்த நெறிமுறைகளையும் இவங்க என்ன இதில் காண முடியுது. இப்போ இதில் நமக்கு இந்த பாடலை மொழிபெயர்த்தவங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். பாரதியின் இங்கிலீஷ் வேர்ஸ் யார் மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்கலாம். இல்லை இதில் உள்ள வரிகளை கொடுத்து இதற்கு பொருத்தமானது இதுவா அப்படிங்கிறதையும் கொடுத்து கேட்கலாம். இன்னும் மேற்பண்ணி போனோம் அப்படின்னா இது ஒவ்வொரு வரியும் தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக மாதிரி கூட ஒரு வரியை தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்புடைய ஆங்கில வரியை என்ன செய்யலாம், பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த கண்ணோட்டத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இலக்கியம் மிக அதிகமாக மொழிபெயர்ப்புகள் காணப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இந்த இலக்கியங்களை சொல்லலாம். அறிஞர், புலவர் அப்படின்னு எல்லா மொழியினரிடையும் இந்த மொழிபெயர்ப்பு தோன்றிட்டு தான் இருக்குது. உலகம் அவர்களின் சிறப்புகளை அறிந்து கொள்ள உதவுவது இந்த மொழிபெயர்ப்புகள் தான். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்திய கவி ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசினை பெற்று தந்தது. அதே மாதிரி 1974ஆம் ஆண்டு ரஷ்ய மொழியில் திருக்குறளின் கவிதை வடிவ முதல் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது. அதன் மொழிபெயர்ப்பாளர் அலவ் இப்ராஹிமோவ்.
1977 ரஷ்யா மொழியில் திருக்குறளுடைய கவிதை வடிவ மொழிபெயர்ப்பு. அலவ் இப்ராஹிமோவ் நிலைத்த உண்மைகளையும் விவேகமிக்க உலகியல் நடைமுறை தன்மையையும் மதிப்பதோடு மக்களின் அறிவுத்திறனையும் உட்படுத்தி கொண்ட திருவள்ளுவரின் இந்த அமரப்படைப்பு அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, இவர் புறப்போற்றி பாடியிருக்கிறார். இது இந்த நம்மளுடைய ரஷ்யர்கள் புரிந்து கொண்டமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அது மாதிரி பிற துறைகளில் நின்று மிகுந்த அளவில் மாறுபட்டவையாக இருக்கிறது இந்த இலக்கியத்துறை. மொழிபெயர்ப்பதில் தன் இயல்பால் மிகுந்த இடர்பாடுடையதும் இந்த இலக்கியம்தான். இந்த மொழிபெயர்ப்பு பார்த்தோன்னா, மொழிபெயர்ப்பில் தொலைந்து விடுவது கவிதை அப்படின்னு சொல்லி ராபர்ட் பிராஸ்ட் அப்படிங்கிறவரே என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இந்த உண்மையை இது நமக்கு அவருடைய கூற்று மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூலத்தின் நடையினையும் சிறப்பினையும் முழுமையாக தருவது இலக்கிய மொழிபெயர்ப்பில் இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி கடினமான மொழிபெயர்ப்பாகவும் இந்த மொழிபெயர்ப்பு தான், இலக்கிய மொழிபெயர்ப்பு தான் அமைகிறது. இலக்கிய நயம் நோக்கி பல பொருள் உள்ள ஒரு சொல் மூலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இயல்பு. அதனை மொழிபெயர்க்கும் போது அந்த சொல் எந்த இடத்துல என்ன பொருளில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருள் நயத்தோட மொழிபெயர்ப்பவர் அவர் என்ன மொழியில் மொழிபெயர்க்கிறாரோ அந்த மொழியில் அதற்கு ஏற்புடைய சொல்ல அங்கே என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். இல்லைனா பொருள் மாற்றம் ஏற்பட்டு கவிதை சிறப்பும் அழகும் அங்கே என்ன செஞ்சிடும், கெட்டுவிடும். இரவலர் புரவலரை நீயும் அல்ல, புரவலருக்கு இரவலரும் இல்லை. இந்த பாடல் புறநானூரில் உள்ள இந்த பாடலை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்கிற இந்த பாடல் முதல் மொழிபெயர்ப்பு, 3 மொழிபெயர்ப்பு அது கொடுத்துருக்காங்க. முதல் மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது சில குறைபாடுகள் இருக்குது. புலவர்கள் ஏழைகள் எனும் பொருள்பட குறிப்பிட்டுள்ளது. அதைவிட புலவர் என்று குறித்திருந்தால் மூல கவிதைக்கு தீங்கு செய்யாமல் இருந்திருக்கக்கூடும். 2வது வரியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பதை காட்டிலும் பேட்ரோன்ஸ் என்று இருந்ததால் அது அப்படி இருந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும். அப்போது தான் புரவலர் என்ற தமிழ் சொல்லின் பொருள் விளக்கம் பெறும். 4வது வரியிலும் அப்படியே தான் மொழிபெயர்ப்பாளர் கடிமரம் என்பதை கடிமரம் அப்படிங்கிறத ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாரு, மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அனதர் கிஃப்ட் என்பதில் தெளிவு இல்லை. வேறு ஒருவரின் பரிசு அல்லது வேறு ஒருவர் தந்த பரிசு அப்படின்னு இதற்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் பரிசில் எனும் புலவரின் பெருமித கூற்று இங்கு மாறி என்ன செய்து வந்துடுது. 2வது மொழிபெயர்ப்பில் முதிர்ச்சி காணப்படுகிறது. இந்த தமிழ் பாடலை முழுமையாகவும் தெளிவாகவும் உணர்ந்து கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள திறமை வெளிப்படுகிறது. 3 மொழிபெயர்ப்பில் 2வது மொழிபெயர்ப்பு சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இரவலருக்கு பரிசில் வழங்கக்கூடியவன் நீ ஒருவன் மட்டுமல்ல, இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்ற உண்மையை உணர்வாயாக. கடிமரம் வருந்த பிணித்த யானை உனக்கு நான் தரும் பரிசில் எனும் பெருஞ்சித்திரனாரின் பெருமிதம் மொழிபெயர்ப்பில் அப்படியே வெளிப்பட்டிருப்பது தெரிகிறது. இந்த மாதிரி பொருளில் எந்த மாற்றமும் இல்லாமல் மூலநூல் ஆசிரியர் என்ன கருத்தை சொல்ல வராரோ, மூலநூல் ஆசிரியருடைய எண்ணம் திறமை அப்படியே வெளிப்படுமாறு சொல்லுக்கு ஏற்புடைய வகையில் என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும். அது மாதிரி நிறைய பாடல்களில் பார்த்திங்கன்னா உள்ளுரை, குறியீடு, உருவகம், ஸ்லேடை இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். இது அவ்வாறே மற்றொரு மொழிக்கு மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி. இந்த மாதிரி உருவகத்தோடு அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஏற்புடைய வகையில் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். சான்றா பார்த்தோன்னா சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் 152வது பாடல் தலைவி தலைவனை குறை கூறுவதாக அமைகிறது. திருமணத்திற்கு தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறதுனால காமத்தின் தன்மை தெரியவில்லை என்பதை முட்டையிட்ட ஆமை முட்டையை பாதுகாக்காது இருப்பதை ஓமையாக நினைச்சிரா காற்றா. யாவது மறிகளர் களறுவோரே தாயின் முட்டை போலவுட் கிடந்து சாயின் நல்லது பிரிதவன் உடைத்தோ பாமை பார்ப்பினன் காமங்காதலர் கையில விடினேன் அப்படின்னு இந்த பாடல் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. இதுக்கு விளக்கமாக அமைஞ்சிருக்க பாடல் இது ஒன்று. இது
அந்த மொழிபெயர்ப்பு அதோட இந்த மொழிபெயர்ப்பு 2 மொழிபெயர்ப்பாக விளக்கமும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலை வசனத்தை மொழிபெயர்ப்பது ஓரளவு எளிதாக இருக்கும். கவிதையை மொழிபெயர்க்கிறது ரொம்பவே கடினம்னு சொல்லலாம். கவிதையை மொழிபெயர்க்கணும் அப்படின்னா ஒருவன் கவிஞனாக இருக்க வேண்டும் என்பதோடு மொழிபெயர்க்கும் கவிதையின் கருத்தும் அதில் இருக்கக்கூடிய நயமும் உணர்வும் சொல்லினுடைய வர்ணனை தன்மையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எதுகை மோனை இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் இந்த கவிதையை மொழிபெயர்ப்பதற்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் தலைவணங்காமல் எடுத்துக்கொண்ட கன வடிவத்துக்குள்ளேயே மூல கவிதையின் கருத்தையும் உணர்ச்சியும் இழுத்து முடக்கி கொண்டு நிலைநிறுத்துவது மொழிபெயர்ப்புடைய கடமையாக நிச்சயது இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ரகுநாதன் அப்படிங்கிற ஒரு சோவியத் நாட்டு கவிதைகளில் சொல்கிறார். அந்த மூலத்தினுடைய புலமை கருத்தினையும் மொழிபெயர்ப்பில் கொண்டு கருத்து கொள்ளும் அதே வேளையில் அதன் சுவையும் குன்றாதவாறு நம்ம பார்த்துக்கணும். சுவை கெடாதிருப்பினும் தான் கற்பார் அதில் ஈடுபடுவர் அல்லது கற்பாரின்றி மொழிபெயர்ப்பாளரின் பணி வீணாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆசிய ஜோதினை வாய்முத்தம் தாராமல் மழலையுரை ஆடாமல் செய்கிடத்தல் கண்டனுக்கு சிந்தை தடுமாறுதையா அப்படிங்கிற இந்த பாடலை தமிழில் இது வேறு மொழியில் வந்தது தான். தமிழில் இவர் அவ்வளோ அழகாக என்ன செஞ்சுருப்பார், இந்த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலை அது ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ரொம்ப அருமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இது நிறைய தலைப்புகள் நம்ம தலைப்புகளை தம் விருப்பம் போல் மாற்றிக்கொள்ள உரிமை மொழிபெயர்ப்பாளர்கள் பெறுறாங்க. ஜெயகாந்தனுடைய இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறது திரவியம் மொழிபெயர்ப்பில் எ பிஸி பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பாளர். அவர் மொழிபெயர்ப்பாளருடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ப மாற்றங்களாக அங்கே என்ன செய்யப்படுது சொல்லி அவற்றை சுற்றி சொல்லுதலும் தேவையாகும். இப்போ உரைநடை நூல்களுக்கு அப்படின்னு தனித்த கொள்கைகள் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம அறிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதுமாதிரி உரைநடை நூல்களில் பயணம், வாழ்க்கை வரலாறுகள் இதெல்லாமே அடங்கும். இந்த மாதிரியான நூல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த மொழியிலேயே தெளிவாக விளக்குகின்ற நிலையில் நம்ம பார்க்க முடியும். சான்றாம் வீரேசலிங்கத்தின் சுயசரிதை சுருக்கம் தெலுங்கு மொழியிலிருந்து தமிழுக்கு சாகித்ய அகாதமியினரால் என்ன செய்யப்பட்டது மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் மூல நூல் ஆசிரியர் கொடவடிகண்டி குடும்பராவு அப்படிங்கிறவர். இதனுடைய மொழியாக்கம் பாலசுப்ரமணியன் என்பவர். அதில் மூல நூலாசிரியரின் அறிமுகம் என்ற பகுதியை படிக்கும்போது தமிழிலே ஒரு நூலை படிக்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. இந்த மாதிரி முழுமையும் தெளிவான மொழிபெயர்ப்பும் என்ன செய்து அமையுது. பொதுவாக இலக்கிய மொழிபெயர்ப்புகள் இலக்கிய நயம் குன்றாது எளிமை தெளிவு என்ற நோக்கில் அதிகமான வழக்கு சொற்களை எல்லாம் கலந்து விடாது. அதே வேளையில் பொருள் புலப்பாட்டில் ஐயமோ இடரோ இயலாது கவினுற அமைய வேண்டும். அப்படின்னா தான் மொழிபெயர்ப்பை கற்பவர்கள் ஆர்வத்தோடும் அந்த நயத்துடனும் அதை கற்று உண்மையான மூல நூலினுடைய நயத்தை அறிந்து கொள்ள முடியும். பிற துறைகள் பார்த்தோன்னா இலக்கிய மொழிபெயர்ப்பு பிற துறைகளிலிருந்து ரொம்பவே வேறுபட்டு அமைகிறது. இப்போ அறிவியல் துறைகள், கலைகள், மதம், உரைநடை மற்றும் பிற பிரிவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தான் தமக்குள்ள வேறுபட்டதாக இருக்குது. இப்போ மொழிபெயர்ப்பு கொள்கை காணல் முதல் நோக்கமாதலின் இங்கே இவை பற்றிய சிறப்பான கொள்கைகள் என்ன செய்து மட்டுமே சுட்டி செல்லப்படுகிறது. இப்போ மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளையும் அறிவியல் துறைகளோடு இதை இணைச்சிக்கலாம். ஓவியம், நாட்டியம், இசை போன்ற துறைகள் இதில் என்ன செய்து இடம்பெறுது. சமயம் பற்றிய நூல்களும் சமயம் சார்ந்தனாகவும் சமயம் எனும் பிரிவில் அடங்குகிறது. வரலாறு, பொருளாதாரம், புவியியல், அரசியல் என ஏனைய துறைகள் உரைநடை ஆகின்றன. இரு மொழிகளை பற்றிய பரந்த ஆழ்ந்த அறிவுடன் மொழிபெயர்ப்பாளருக்கு அந்தந்த துறைகளில் சிறப்பான அறிவு தேவைப்படுகிறது. இப்போ கலை, அறிவியல் இதெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்கன்னா அவங்க அந்த துறையில் நிபுணத்துவம் மிக்கவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் உள்ள தொழில்நுட்ப சொற்கள், அந்த பொருள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன செய்ய முடியும், மொழிபெயர்க்க முடியும். இலக்கியத்தில் படைப்பாளருடைய கருத்தை அப்படியே அவன் நோக்கில் தருவது எவ்வளவு கடினமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற துறைகளில் வழங்கக்கூடிய கலை சொற்களை
மொழிபெயர்ப்பதும் சிக்கலுக்குரியதாக இருக்குது. கலைச்சொற்களை சில நேரங்களில் ஒலிக்குறிப்பில் வடிவடிவத்தில் மட்டுமே மாற்றி தருதல் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தரல் சிறப்பாக அப்படிங்கிற அது அங்கே வினாவா அது முழுமையான ஒரு மொழிபெயர்ப்பு அமையுமா அப்படின்னு கேள்வியாக கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ மொழியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முதன்மைப்படுத்தின் புதிய சொல்லாக்கங்கள் மொழிபெயர்த்து தரல் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி அறிவுத்துறைகளில் பார்த்திங்கன்னா உலகளவில் பொது குறியீடுகள் அப்படின்னு நிறைய பொதுவாக இருக்குது. இந்த அறிவியல் துறைகளில் பொது குறியீடுகள் அப்படின்ட்டு அவற்றை மொழிபெயர்த்து தர்றது பொருந்துமா அப்படின்னா கட்டாயம் அது பொருந்தாது. அதனால் அது என்ன செஞ்சிடும்னா படிக்கும்போது வேறு மாதிரியான பொருள் மாறுபாட்டினை நமக்கு தந்துவிடும். பல அறிவு வளர்ச்சி கருத்துக்களும் அவ்வப்போது கட்டுரையாக ஆராய்ச்சி இதழ்களில் உலக மொழிகளில் வெளிவருது. எந்த நாடும் முற்போக்கில் இருக்க வேண்டுமானால் அவற்றை கற்றுதான் தீர வேண்டும். அப்போ உலக அளவில் முன்னேறி உள்ள ஆங்கில மொழி பேசுகின்றவர்கள் கூட பிரெஞ்சு, ருஷ்யன், ஜெர்மன் அப்படிங்கிற மொழிகளில் வரக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளை அறிவதற்காக அந்த மொழிகளில் சிலவற்றை அறிந்தே என்ன செய்கிறாங்க, முன்னேறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஒரு செய்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மொழி கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கோவிந்தராஜன் மொழி திறன்கள் அப்படிங்கிற நூலில் மொழி திறன்களும் சில சிக்கல்களும் அப்படிங்கிற பகுதியில் சொல்லியிருக்கிறார். இப்போ அறிவியல் எழுத்து மொழிபெயர்ப்பினை நிறைய மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு என்ன சொல்லப்படுது. தமிழில் அறிவியலை கூறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் தூய்மையான தமிழில் தான் கூற வேண்டும் என்கின்றனர். வேற்று மொழி சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. 3 விதமாக சொல்லப்படுது. சில பிறமொழி சொற்களை கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பிறழாமல் ஒளிபெயர்ப்பு செய்து அந்த ஒளிபெயர்ப்பு அப்படின்னா அங்கே இருக்கிறத அப்படியே சவுண்டு இதில் வர மாதிரி அப்படியே மொழிபெயர்த்து தமிழில் எழுதுகிற மாதிரி அப்படி நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் பலருடைய கருத்துக்களாக இருக்குது. இதை ஜி.ஆர். தாமோதரன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் தமிழாக்கம் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடுக்கு எழுதின கட்டுரையில் இந்த கருத்தை சொல்கிறார். இப்போ கருத்துக்களை விளக்குதல் தெளிவாக்குதல் அப்படிங்கிறது இதில் முதன்மையான மொழி அலங்காரத்திற்கு இங்கே வேலையே கிடையாது. இதில் நம்ம அறிவியல் முறை கண்டுபிடிப்புகளில் பொருள் மயக்கம் தரக்கூடிய சொற்களை விலக்கி நேரடியாக தெளிந்த பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் ரொம்ப நல்லது. தேவையான இடங்களில் பொருள் தெளிவிற்காக மொழிபெயர்ப்பாளர் கூடுதல் விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னா அதையும் என்ன செய்யணும், மூலத்திற்கு துரோகம் செய்வதாக கருதப்படுறது கிடையாது. அது சிறந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியராக விளங்கும் அப்படின்னு VSV ராகவன் தனது மெகஸ்தனேஸ் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறார். நமக்கு தேவை அப்படின்னா அதை குறித்த விளக்கம் சொல்வதற்கு கூடுதலான செய்திகளை அங்கே என்ன செய்யலாம், சொல்லலாம். தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அங்கங்கே பொருத்தமான ஒப்புமை பகுதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளது. சமயம் தொடர்பான மொழிபெயர்ப்பு நூல்களை பற்றி எண்ணும்போது சமயம் தத்துவம் ரெண்டுமே பெரும்பாலும் பொறிகளுக்கும் உள்ளத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள்களை பற்றி உள்ளன. அதனால் பொறிகளாலும் உள்ளத்தாலும் அறியக்கூடிய பொருள்களை பற்றி எழுதும்போது அமையக்கூடிய அளவிற்கு அவற்றிற்கு அப்பாற்பட்ட பொருட்களை பற்றி எழுதும் போதும் தெளிவு இருக்க முடியாது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. இது யார் சொன்னார்னா தேவசேனாதிபதி சமய தத்துவ நூல்களின் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சமய தொடர்பான மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு இருக்கின்ற பொது கூறுகளில் ஒன்றான தெளிவினை தர மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கலைகள் பற்றிய நூல்கள் நிறைய வெளிவருது. ஆனால் மற்ற நாட்டின் கலைகள் அறிமுகம் செய்கின்ற நோக்கத்தோடு நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனவா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியை பொறுத்த அளவில் அது இயல், இசை, நாடகம் என்னும் பிரிவுகளை உடையது. இம்மூன்று பிரிவுகள்லையும் பழங்காலத்திலிருந்தே நூல்கள் பல என்ன செஞ்சுட்டே இருக்குது, வழங்கி வந்துட்டே தான் இருக்குது. இம்மாதிரியான நூல்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற எண்ணமே என்ன செய்யுது, ஏற்படுது. ஓவியம், இசை, நாட்டியம் இவை தொடர்பான நூல்கள் பரவலாக
தோன்றாமல் போயிருந்தாலும் இன்றளவும் தமிழ்நாட்டில் இந்த கலைகள் போற்றப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. இன்றளவுக்கும் இந்த கலைகளுக்கு சிறப்பிடம் பெற்று தான் இதை நிச்சயது விளங்குகிறது. இந்த நாட்டியத்திற்குரிய பல நூல்கள் பழங்காலம் முதற்கொண்டு வடமொழியிலிருந்து பெயர்க்கப்பெற்றும் தமிழிலே உருவாக்கப்பட்டும் இருக்கு. ஆனால் கடந்த 2 நூற்றாண்டுகளாக இந்த நூல்கள், இந்த நடனம் பற்றி நாட்டியம் பற்றிய நூல்கள் போற்றுவாரற்று போய் இருக்கிறதுனால அது ஆசிரியர்களும் மாணவர்களும் பிற மொழி நூல்களை மட்டுமே கையாள வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்போ கலைஞர்களும் அரசியலாளரும் காட்டி வரக்கூடிய ஊக்கத்தால் நாட்டிய கலைக்குரிய தமிழ் நூல்கள் பல தேடி எடுக்கப்பட்டு வெளியிடப்படுவது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி நாட்டிய மொழிபெயர்ப்பு நூல்கள் தோன்றுகின்ற நிலையினையும் நம்ம பார்க்க முடியும். இந்த அபிநய தர்ப்பணம், மகாபாரத சூடாமணி அப்படிங்கிற நூல்களுடைய சுருக்கமாகவும் அபிநயங்களை மட்டும் கூறுவதாகவும் இது அமைந்திருக்கிறது. இப்போ வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட குருகூர் நம்மாழ்வார் பாத பங்கயம் பணிந்து மேதரு தமிழார் செய்தான் வீர ராகவ என்றானே அப்படின்னு இந்த நூல் பாயிரத்தில் பாடப்பகுதிகள் நமக்கு தெரியுது. இது இந்த நூல், இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது, அதனுடைய மொழிபெயர்ப்பாக வருகிறது அப்படிங்கிற செய்தியை இந்த குருகூர் நம்மாழ்வார் இந்த பாடல் மூலமாக நமக்கு, இந்த பாடல் பாயிர பாடல், அதன் மூலமாக நமக்கு தெரியுது. இந்த மொழிபெயர்ப்பு நூல் எந்த விதமான கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது, அதாவது அபிநயங்களை மட்டுமே கூறும் இந்நூலுக்கு முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் இன்றியமையாத செய்திகள் மகாபாரத சூடாமணி அப்படிங்கிற நூலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் எல்லாமே தமிழ் இலக்கண வளம் செறிந்து விளங்காவிடினும் எளிமையும் கலைவளமும் நேர்மையும் பெற்றுள்ளதாக இருக்கிறது. அதே மாதிரி முடியும் வரையில் பதங்களை பிரித்தும் நிறுத்தற்புள்ளிகளை காட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல்களில் நிறைய பொருள்களையும் இலக்கண விநியோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. செய்யுளுக்கு ஏற்ற வடமொழி ஸ்லோகங்களை அவற்றின் கீழே கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் அப்படின்னா வீரராகவன் இந்த அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிற நூலுடைய முகவுரையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறாக மொழிபெயர்ப்பு கொள்கை அப்படின்னு எண்ணுகின்ற போது அதனுடைய முக்கியமானது எளிமை, தெளிவு, தன்வயமாக்கல், மூலநூலார், மூலநூல் அறிமுகம், விளக்கங்கள் இவையெல்லாம் பொதுவான மொழிபெயர்ப்புகளில் நூல்களில் காணப்பட்டாலும் இலக்கியம் தவிர பிற துறைகளை பார்க்கும் பொழுது அவைகளில் தனித்த கொள்கைகளை நம்மளால் காண முடியுது. பொதுவாக இவற்றையும் நம்ம மொழிபெயர்ப்பு கொள்கையாகவே ஏற்றுக்கலாம். அப்படி இல்லாமல் பார்க்குறது, அவ்வாறு நோக்குவது சரியல்ல. ஏனென்றால் அவை தனித்த நோக்கங்களை உடையதாக செய்கிறது அமைகிறது. இப்போ ஒரு முடிந்த முடிவிற்கு நம்ம இட்டு செல்ல வேண்டும். இந்த வகையில் நோக்கும்போது மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் சில கொள்கையினை மேற்கொண்டு செயல்படுத்தினாலும் மொழிபெயர்ப்பு என்பது இவ்வாறாகத்தான் அமைய வேண்டும் அப்படின்னு முடிந்த முடிவினை நம்மளால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மொழிபெயர்ப்பு இப்படி தான் அமையணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மொழிபெயர்ப்பு சுருக்கமாக இருக்கணும். அதில் உள்ளதை உள்ளபடி அப்படியே மூலநூல் ஆசிரியர் என்ன சொல்ல வாராரோ அந்த கருத்தை அப்படியே என்ன செஞ்சுருக்கணும், பிற மொழியில் சொல்லி இருக்கணும். அதே மாதிரி அதில் ஒரு சில இடங்களில் கூடுதலாக நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருந்தால் அது விளக்கம் மாதிரி அடிக்குறிப்புகள் போல் என்ன செய்யலாம், அதற்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு பிஷப் ஃபேன் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கூற்றான ஒவ்வொரு மனிதனின் மனநிலையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்பு என்பதற்கு முடிவே இருக்காது. நல்ல ஒரு கொட்டேஷன். இந்த கொட்டேஷன்லாம் நிச்சயங்க குறிப்பு வச்சுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மனநிலை காரணமாக ஒரே நூல் பல தடவை தமிழ் மொழிபெயர்க்கப்படுகின்ற நிலையை நம்ம பார்க்குறோம். இதனையும் நாம் மொழிபெயர்ப்பு நூல்களின் வகைகள் அப்படிங்கிற அளவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியருக்கென்றும் சில தனித்த கொள்கைகள் இருக்கணும். ஒன்று, மூல நூலை மொழிபெயர்ப்புடன் தரல். முன்னே குறிப்பிட்ட நூலுக்கு மொழிபெயர்ப்பிருக்க தானும் புதிதாக தர முனைதல், இது ரெண்டும். அடுத்து மூல நூலை மொழிபெயர்ப்புடன் தரல் என்பதற்கு பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு, ஆங்கிலத்தில் பரமேஸ்வரன் என்பது மொழிபெயர்த்ததை நம்ம பார்க்கலாம்.
மொழிபெயர்ப்புடன் மூல நூலை மொழிபெயர்ப்புடன் தரல் அப்படிங்கிறத பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு இது பரமேஸ்வரன் என்பவர் தந்தது. இதில் மொழிபெயர்ப்பு மூலத்தின் உணர்வினை எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நூலுக்கு மொழிபெயர்ப்பு இருக்க தானும் புதிதாக தர வேண்டும் என்பது ஏற்கனவே உள்ள மொழிபெயர்ப்பை விட சிறப்பாக, அதில் ஏதாவது 1-2 குறைபாடு இருந்தாலும் சிறப்பாக தர வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையை என்ன செய்யணும், நம்பிக்கையோடு அந்த தரமான ஒரு மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டும். இதுதான் மொழிபெயர்ப்புடைய கொள்கைகள். இதில் அந்த மொழிபெயர்ப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு சில நூல்கள் மொழிபெயர்த்ததை பார்த்துருக்கோம். திருக்குறள் மொழிபெயர்த்ததில் யார், அந்த கஸ்தூரி அவருடைய மொழிபெயர்ப்பு தான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மனத்துக்கண்ணாதல் அந்த திருக்குறளுக்கு இந்த மாதிரி ஏற்புடைய அந்தந்த பாயிண்ட்டுகளை நீங்கள் அப்படியே குறிப்பெடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கூற்று, காரணம், பொறுத்துக எப்படி கொடுத்து கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், எளிதாக விடையளிக்க முடியும். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி.